அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மஸ்ஜித் நபவியுடைய வலது பக்கத்துல நாம் நிக்கிறோம். கேட் நம்பர் 328க்கும் கேட் நம்பர் 327 326க்கும் நடுப்பகுதியில உள்ள அந்த இடத்துல நிக்கிறோம். இந்த நிக்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது, இதுதான் குணசாதியா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டான தோட்டம். இந்த தோட்டத்துடைய சிறப்பு என்னன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கிய மஷூராக்கள் செய்வதோடு இந்த தோட்டத்துலதான் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு என்னது, அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோட்டம் இந்த தோட்டம் தான். இதைத்தான் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்தையும் மூடிட்டாங்க. இது ஃபுல்லா அறமாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தோட்டத்தை மட்டும் அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தோட்டம் தான் இது. பனி சாதியா குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான தோட்டம். நேற்று பஸ்ஸில் வரும் பொழுது ஒரு உடைந்த வீடுகளை காட்டினா அந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டான அவருடைய பழைய காலத்து வீடு, நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு சொந்தமான இவ்வளவு பெரிய அந்த தோட்டம். இதுலதான் முக்கியமான சில ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று, அதே போல இதுல வைத்துத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.